ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. கடுக்காய் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு. இந்த கடுக்காய் விதைகள் ஒருவித மரத்திலிருந்து கிடைக்குது. இது தெற்காசியாவை பூர்வீகமாக கொண்டது. பாகிஸ்தான், இந்தியா, நேபாளம், தென்மேற்கு சீனா, இலங்கை, மலேசியா, வியட்நாமிலும் காணப்படுது. இமயமலையில் இது 1500 மீட்டர் உயரம் வரைக்கும் வளருது. இந்த கடுக்காய் இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, கார்ப்பு ஆகிய சுவைகள் கொண்டது. சித்த மருத்துவத்தில் அதிகம் பயன்படுத்தப்படுது. இது வாய், தொண்டை, இரைப்பை, குடல், கல்லீரல் ஆகியவற்றின் ஆரோக்கியத்தை அதிகரிப்பதா சொல்லப்படுது. பசிய தூண்டும். வாதம், பித்தம், கபம் ஆகிய மூன்றையும் சமநிலைப்படுத்தும். ஆயுர்வேத மருத்துவத்திலையும் இது முக்கிய பங்கு வகிக்குது. உடல்நல குறைபாடுகளை போக்கவும் உடலை அழகுபடுத்துவதிலையும் இது முக்கிய பங்கு வகிக்குது. இதுல வைட்டமின் சி, வைட்டமின் கே, மெக்னீசியம், அமினோ அமிலங்கள், பிளேவனாய்டுகள், ஆன்டி ஆக்சிடென்ட் காணப்படுது. இருமலை குறைக்க உதவுது. மலச்சிக்கல் பிரச்சனையை தவிர்க்க உதவுது. வாயு வீக்கத்தை குறைக்க உதவுது. அஜீரண பிரச்சனைகளை தவிர்க்க உதவுது. உடல் ஏற்படக்கூடிய நச்சுக்களை நீக்க உதவுது. உடல் எடையை குறைக்க உதவுது. தோல் நோய் பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை கொடுக்குது. வளர்சிதை மாற்றத்துல முக்கிய பங்கு வகிக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. உடம்ப சுத்தப்படுத்துது. இது பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. உடல் ஏற்படக்கூடிய காயங்களை குறைக்க உதவுது. தோல், முடி, நகங்களை அழகுபடுத்த உதவுது. கடுக்காயை தொடர்ந்து எடுத்து வரும் பொழுது இரத்த சர்க்கரை அளவை குறைக்குது. இது கணைய செல்கள்ல இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்குது. ஸ்டார்ச் குளுக்கோஸாக உடைவதை குறைக்க உதவுது. அடிக்கடி சிறுநீர் கழிப்பது, அதிக தாகம், உடல் எடை குறைப்பு போன்ற பல்வேறு நீரிழிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்க உதவுது. கடுக்காய் மூளையின் ஆரோக்கியத்தை அதிகரிக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பிளேவனாய்டுகள் நினைவாற்றல் திறனை அதிகரிக்குது. கவனம் செலுத்தும் திறனை அதிகரிக்குது. அமைதியை கொடுக்குது. விழிப்புணர்வை அதிகரிக்குது. கடுக்காய் அதிக அளவு பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள், வைரஸ் எதிர்ப்பு பண்புகளை கொண்டது. பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளை கொண்டது. இது உடலிருந்து பாக்டீரியா மற்றும் கிருமிகளை அகற்றுவதற்கு மட்டுமல்லாம காயங்களை வேகமாக குணப்படுத்துவதற்கும் உதவுது. இதில் இருக்கக்கூடிய உயிரியல் ரீதியான சேர்மங்கள் பழங்காலத்திலிருந்தே புண்கள், வீக்கம், தோல் பூஞ்சை போன்ற பல்வேறு தோல் பிரச்சனைகளுக்கும் சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுல வைட்டமின் சி, மெக்னீசியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, தாமிரம் மற்றும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் காணப்படுவதால இது தோல் மற்றும் முடி பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு முக்கிய பங்கு வகிக்குது. உடலிருந்து ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றி ஆக்சிஜனேற்ற சேதத்தை குறைக்குது. பழங்காலத்திலிருந்து சரும ஆரோக்கியத்தை அதிகரிக்க கடுக்காய் பொடி பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. பல்வேறு விதமான சரும பிரச்சனைகளுக்கும் சிகிச்சை அளிக்க இதை பயன்படுத்தி வந்துள்ளார்கள். கடுக்காய் பொடியை தினமும் வெதுவெதுப்பான தண்ணீர்ல கலந்து இரவு தூங்குவதற்கு முன்னால 48 நாட்கள் குடித்து வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் என சொல்றாங்க. கடுக்காயில கேலின் மற்றும் கேலோனின் என்னும் வேதிப்பொருள்கள் காணப்படுது. இந்த வேதிப்பொருட்கள் கொழுப்பு சார்ந்த நோய்களை குணப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குது. கடுக்காயில சஃபோனின் என்னும் ஆல்கலாய்டு காணப்படுது. இந்த ஆல்கலாய்டு உடல்ல உள்ள தேவையற்ற கொழுப்பை கரைத்து உடல் எடையை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது. பெருங்குடல் பகுதியில் சுரக்கக்கூடிய அதிகப்படியான அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தும் மூலக்கூறுகள் கடுக்காயில் இருப்பதால பெருங்குடல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி பிரச்சனை இருப்பவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்குது. சிறுநீர் தொற்றுக்களை சரி செய்வதில் கடுக்காய் முக்கிய பங்கு வகிக்குது. சிறுநீர் எரிச்சல், சிறுநீர் கடுப்பு போன்ற பிரச்சனைகளை சரி செய்து சிறுநீர் பையில உள்ள கழிவுகளை முழுமையா வெளியேற்ற கடுக்காய் உதவுது. இது சிறந்த சிறுநீர் பெருக்கியா செயல்படுது. கடுக்காயில டானிக் ஆசிட் என்ற மூலக்கூறுகள் இருப்பதால வாய்ப்புண், வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் இந்த கடுக்காய் தூளை மவுத் வாஷாக பயன்படுத்தும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும். இந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் ஆகிய மூன்றையும் சம அளவு கலந்து அதை வைத்து செய்யக்கூடிய மருந்து திரிபலா. இதை யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். இந்த மருந்தை காலை, இரவு உணவுக்கு பின் சாப்பிட்டு வந்தால் உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்கள் தீரும்.